ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்துதல் 12:11 சொல்கிறது. இன்று நாம் சத்தமாக சொல்லுவோம், இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ற கோஷத்தை. இந்த ஜெயம் யுத்தத்தால் வந்ததல்ல, பலத்தால் வந்ததல்ல, மனித ஞானத்தால் வந்ததல்ல. சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினால் நமக்கு வந்த ஜெயம் இது. அவர் இரத்தத்தினாலே நமக்கு விடுதலையும் பாவ மன்னிப்பும் உண்டு என்று எபேசியர் 1:7 சொல்கிறது. பாவத்தின் சங்கிலியில் கட்டுண்டிருந்த நம்மை இயேசுவின் இரத்தம் விடுவித்தது. சாபத்தின் இருளில் மூழ்கிய நம்மை இயேசுவின் இரத்தம் ஒடிக்க கொண்டு வந்தது. முறிந்த உள்ளங்களை மீட்டெடுத்தது யார்? இயேசுவின் இரத்தம். அழிந்த குடும்பங்களை ஒன்றிணைத்தது யார்? இயேசுவின் இரத்தம். நோய்களால் சோர்ந்த உடல்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்தது யார்? இயேசுவின் இரத்தம். பிசாசின் தாக்குதல்களிலிருந்து நமக்கு தஞ்சம் கொடுத்தது யார்? இயேசுவின் இரத்தம். இரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எபிரேயர் 9:22 சொல்கிறது. அந்த இரத்தம் சிந்தப்படவில்லை எனில் நமக்கு இன்று நம்பிக்கையும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை, ஜெயமும் இல்லை. கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையா? நோய் நொறுக்கும் உடலா? குடும்ப சிக்கல்களா? பாவத்தின் போராட்டமா? ஒரே ஒரு ஆயுதம் இருக்கிறது. அதுதான் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ற கோஷம். அதை சொன்னால் உங்கள் அடிமைத்தனம் அகலும், சங்கிலிகள் உடையும், சாபங்கள் ஓடும், பிசாசு ஓடுவான். கர்த்தர் சொல்கிறார், என் இரத்தம் உனக்கான வேலி, என் இரத்தம் உனக்கான ஜெயகீதம், என் இரத்தம் உனக்கான விடுதலை முத்திரை. எங்கெல்லாம் போகிறோமோ, எதை செய்கிறோமோ சத்தமாக சொல்லுவோம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆமென்.